வணக்கம் நேர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஜெயமஸ் ஐயா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். விடுறீங்க ஸோ இந்த கடைசி இதுல சீரீஸ்ல சனி நல்லவரா கெட்டவரா அப்படின்னு இருக்கக்கூடியது லக்ன ரீதியா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய லக்னம் மகர லக்னம். நிறைய பேர் ஆவலா வெயிட் பண்றாங்க, வீடியோ போடுங்க இருந்தாங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் சொல்லி நமக்கு பிரியமானவர்கள். இப்ப மகர அதிபதியே சனிதான். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம் போது அந்தஸ்து, கௌரவம், பதவி, அதாவது உலகத்துக்கே ஆளுமை திறன் அப்படின்றது அந்த 10ஆம் இடம் தான். வேர்ல்டு லெவல்ல கூட நம்ம எடுக்கணும்னா அந்த 10ஆம் இடத்தினுடைய ஆதிக்கம் தான் பேசும். அப்படிப்பட்ட ஒரு மகர அமைப்பை பெற்றிருக்கும் போது அதுல சனி கண்டிப்பா அவர் லக்னாதிபதி அப்படின்ற விதத்துல நம்ம எடுத்துக்கலாம். அதே நேரத்துல சனியினுடைய நட்சத்திர ஆற்றலும் 3ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் இருக்கு. அப்ப லக்னத்துக்கு 3ஆம் இடம் என்பது மிகப்பெரிய பக்கபலம். இப்ப உங்களுக்கு லக்னம் தலை அப்படின்னா 3ஆம் இடம் அறிவு, சிந்தனை, அதனுடைய வளர்ச்சி. அதிலிருந்து 5ஆம் இடம்ங்கிறது மறுபடியும் ஒருபடி உள்மனது, இப்படியே போயிட்டே இருக்கும். அதனால எப்பெல்லாம் ஒரு லக்னத்துக்கு ஒற்றைப்படை பாவங்கள், அதாவது 1, 3, 5, 7, 9, 11 இது மாதிரி அந்த பாவங்கள் அந்த நட்சத்திர ஆற்றல் அங்க இருந்ததுன்னா அந்த லக்னத்துக்கு மிகப்பெரிய பக்கபலம். அந்த வகையில 3ஆம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரம், 7ஆம் இடமான கடகராசியில சனியினுடைய நட்சத்திரம், 11ஆம் இடமான விருச்சிக ராசியில சனியினுடைய நட்சத்திரம். அப்ப இவங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு பிரசன்டேஷன் பவர், அறிவை வளர்க்கறது, இதுக்கெல்லாம் உழைக்க வைக்கிறவர் சனி. அதே மாதிரி திருமண வாழ்க்கை, சொசைட்டி, கஸ்டமர், ஒரு கான்ட்ராக்டு, இது மாதிரி டீல் பண்ண வைக்கிறவரும் சனி. அதே மாதிரி எதிர்பார்ப்பு, நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், சொசைட்டி ஆகும், கம்யூனிட்டி ஆகட்டும், நண்பர்களாகட்டும், மூத்த சகோதரராகட்டும், அந்த இடத்துல பலன் கொடுக்கிறவரும் சனி. அதுல இப்போ உத்திராடம் 3 பாதங்கள் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம், சனியினுடைய வீட்டுல. ஆனால் அந்த சூரியன் யாரு அப்படின்னா இந்த மகரத்துக்கு 8ஆம் அதிபதி, சமாதிபதி. அப்ப எப்படி ஒரு கான்ட்ரடிக்ஷன் இயற்கை படைச்சு வச்சிருக்கு. காரணம் என்னன்னா, ஏன் காலச்சக்கரத்துல 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கணும்னா அவர் தானே தகப்பன், அவர் தானே அரசன், அவர் தானே அதிகாரி. அப்ப அங்க சூரியன் இருக்கத்தான் செய்வார், தலைமை. அப்ப அந்த அமைப்புல புள்ளியா பிறந்தவங்க அந்த ஆளுமை திறன் அதிகமா இருக்கும், கமாண்டிங் பவர் அதிகமா இருக்கும். ஒரு இடத்துல வேலை செஞ்சாலும் ஒரு தொழில் பண்ணினாலும் அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க. தலைமை பண்பு இருக்கும். அது வளர்ச்சிக்குரிய ஒரு அம்சம்தான். இப்ப அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த உத்திராட புள்ளியிலேயே சனி இருந்தால் தப்பு, உத்திராடத்திலேயே இருக்கக்கூடாது. ஆமா, இப்ப நம்ம இந்த டாபிக்ல பொதுத்தன்மை நிறைய பேசிட்டோம், இப்ப சனி பத்தி பேசுறோம். அப்ப சனி லக்னத்துல இருக்குதானே அப்படின்னு நம்ம நல்லது தானேன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த உத்திராடத்துல சனி இருந்தால் அவர் அட்டமாதிபதியினுடைய வேலை செய்யறவரா மாறிடுறார். தன் பாவத்துக்கு அது 8ஆம் இடத்தை இயக்குறார். அப்ப லக்னமா அங்க வேலை செய்யாது, 8ஆம் இடமா வேலை செய்யும். பேருக்கு ஒரு களங்கம் வரும். பேருக்கு களங்கம் இல்ல, ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டி வரும். இவங்க நல்லதுதான் நினைப்பாங்க, நல்ல ஒரு எபிலிட்டியை ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா அங்க என்ன ஆகும், போராட்டம் வந்துகிட்டே இருக்கும். ஈஸியா ஜெயிக்க முடியாது, தடைகள், தோல்விகள், இதை சந்திக்க இவங்களுக்கு வெக்ஸ் ஆகும். 2வது தந்தை மகன் உறவு, சூரியன் தகப்பன், சனி குழந்தை. அப்ப இந்த 2 பாதிக்கும். அதனால சூரியன் சனி நட்சத்திரத்துல இருந்தாலும், சனி சூரியன் நட்சத்திரத்துல இருந்தாலும், ஒரு மாதிரி கவர்மெண்ட் ஆதிக்கத்துல இருந்தாலும் அங்க பிரேக் ஆயிரும். இப்ப நிறைய பேருக்கு அப்படி வாய்ப்பு இருக்கும், கவர்மெண்ட்ல வேலை செய்யற வாய்ப்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த சனியினுடைய அழுத்தம் காரணமாக ஒரு அவஸ்தைகள் அங்க அனுபவிக்க வேண்டியது. அந்த மாதிரி இருக்கிறவங்க பிரைவேட் செக்டருக்கு போய்க்கணும், தன்னிச்சையா நம்ம சுதந்திரமா செயல்படுற ஒரு செக்டருக்கு போய்க்கணும். அப்ப சூரியன் நல்லவர். இது 2லயும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இந்த சூரியனே இந்த சூரியனுடைய அம்சம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சூரியன் 2ஆம் இடத்துலயோ 6ஆம் இடத்துலயோ 10ஆம் இடத்துலயோ இருந்தால் இவர் கவர்மெண்ட் சார்ந்து வேலை செய்வாங்க, உத்திராடத்துல பிறந்தவங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா சனியை பொறுத்த வரைக்கும்
இவங்களுக்கு என்ன கேரக்டர் வச்சிருக்காரு அப்படின்னா, 3ஆம் இடம் அப்படின்னா என்ன? முயற்சி, இப்ப வந்து முயற்சி, ஒரு கம்யூனிகேஷன். ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்குறது, ஒரு பிரயாணம் பண்றது, இந்த மாதிரி விஷயம், ஒரு அறிவை பயன்படுத்தி படிக்கிறது. அப்ப இதெல்லாம் வந்து ஸ்திரமா இல்லை, ஏன்னா அது உபயராசி. சகோதர தன்மையும் வந்து ஆமா, இளைய சகோதரம். 11ஆம் இடமான மூத்த சகோதரத்துலயும் சனிதான் இருக்காரு. அப்ப இந்த உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் 3, 7, 11 காம்பினேஷன் உள்ள சனி 2, 6, 10ல வந்தா குடும்பம் கெட்டு போயிடும். இப்ப எப்படி இருக்கு பாருங்க. 2ல வந்து சனி இருந்தா ஆட்சி கும்பத்துல நல்லது தானே நினைப்போம். அதே மாதிரி 6ஆம் வீட்டுல இருந்தா தொழிலுக்கு நல்லது, பணத்துக்கு நல்லது, உறவுக்கு பாதிப்பு. அப்ப நாம இங்க மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் சனி எதுக்கு பேசணும் அப்படின்னா, மூளை உழைப்பு சார்ந்த வேலைகளுக்கு எடுத்துக்கலாம், அதே நேரத்துல நமக்கு உறவுகளுக்கு எடுத்துக்கணும். அப்ப அந்த உறவுகள் சார்ந்த விஷயத்துல உத்திராடத்துல பிறந்தவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அது தந்தை மகன் உறவானாலும் சரி, கூட பிறந்தவங்க இளையவராக இருந்தாலும் சரி, மூத்தவராக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவுகள்னால அங்க பிரச்சனை இயல்பிலேயே விதிக்கப்பட்டு. அடுத்து திருவோணம். இப்ப திருவோண நட்சத்திரம் அப்படிங்கும்போது சந்திரன். நம்ம ஜென்ரலா என்ன சொல்லுவோம், சந்திரன் அப்படின்னாலே அது வந்து கவர்ச்சி, சாஃப்ட் நேச்சர், பாசம், கலைகள், இதுக்கெல்லாம் நல்ல திறமையான ஒரு அமைப்பு தான். ஆனால் இப்ப சனியை பத்தி டாபிக் வரும்பொழுது இந்த சந்திரனுக்கும் சனிக்கும் தொடர்பு ஏற்பட்டா அவ்வளவு சிறப்பு இல்லை. அப்ப நம்ம எந்த ஜோதிடத்துல வந்து எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம லக்னம் ஓகே தான், லக்னாதிபதி சனி தான். ஆனா இங்க உள்ள இருக்கிற கிரகங்கள் 3மே சனிக்கு வந்து அவ்வளவு எபிலிட்டி நல்லா கொடுக்காது. ஒரு இருட்டு, ஒரு வெளிச்சம். அப்ப இந்த சந்திரன் வந்து இப்ப புனர்பூ தோஷம்னு சொல்லுவாங்க. அதாவது திருமணம் ஆகிறதுக்கு தாமதமாகிறது, ரொம்ப இது பண்றது. சனி சந்திரன் சேர்க்கை மனசஞ்சலத்தை கொடுக்கறது, தாயோட பகைச்சிக்கிறது, தாயாருக்கு உபாதைகள் கொடுக்கறது, மனசே வந்து விரக்தி ஆகிறது. இப்ப சோகத்துல சுகங்கான்றதுன்னு சொல்லுவோம். அது வந்து சனி சந்திரனுடைய அந்த லிங்க் வந்து இது பண்ணிடும். அப்ப நம்ம இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, சனியை பொறுத்த வரைக்கும் அவர் 3, 7, 11லேயே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா, இதே திருவோணத்துல பிறந்தவங்களுக்கு கூட அது சப்போர்ட் தான். ஏன்னா அவங்க அறிவை கரெக்டா பயன்படுத்துவாங்க, நிதானத்தோட யோசிப்பாங்க, நிதானத்தோட கம்யூனிகேஷன் செயல்படுத்துவாங்க. 7ஆம் இடம் என்பது ஒரு கல்யாணம் பண்றது, திருமணம் சார்ந்த உறவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் உறவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையின் பேர்ல நல்லா இருக்கும். அதாவது அதுல வந்து ஒரு ஏமாற்றுத்தன்மை இருக்காது. இப்ப ஜென்ரலா நம்ம என்ன நினைப்போம், சனினாலே ஒரு ஏமாற்றம், வஞ்சம், சூழ்ச்சின்னு எடுப்போம். அது வந்து இந்த மகர லக்னக்காரர்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நம்பிக்கையாகவும் நல்ல ஒத்துழைப்பாகவும் சனி வேலை செய்யும். அதனால சனியை பொறுத்த வரைக்கும் இந்த திருவோணத்துல பிறந்தவங்களுக்கு கெடாம இருக்கணும். இதேதான் பழையபடி 2, 6, 10ல இருந்தா உறவுகள் கெட்டு போகும், பொருளாதாரம். ஆமா, மூளை உழைப்பு சார்ந்து பிரச்சனையா இருக்கும். இப்ப பொருளாதாரத்துக்கு மகர லக்னத்துக்கு யாரை எடுக்கணும், நம்ம ராகு எடுக்கணும். 2ல இருக்கிற நட்சத்திர புள்ளி ராகு அண்ட் குரு. இவங்க நல்லா இருந்தாங்களா இவங்களுக்கு நல்லா இருக்கும். இப்ப தொழில் இதுல நல்லா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி 4, 8, 12 உட்காராம இருக்கணும். ஆமா. அதே மாதிரி சனியை பொறுத்த வரைக்கும் 2, 6, 10க்கு போனாதான் தப்பு. இப்ப 4, 8, 12ல உட்கார்ந்தா கூட பெருசா உறவு கெடுக்க மாட்டார். அப்ப வேணா தொழிலுக்கு எடுப்பாரு கொஞ்சம், ஆனா உறவுக்கு எடுக்க மாட்டார். ஏன்னா 4ஆம் இடம் என்பது 3ஆம் இடத்திற்கு வளர்ச்சி, 8ஆம் இடம் என்பது 7ஆம் இடத்துக்கு வளர்ச்சி, 12ஆம் இடம் என்பது 11ஆம் இடத்துக்கு வளர்ச்சி. அதனால அது வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். பட் 4, 8, 12ல உட்காரும் போது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, அந்த நட்சத்திரம் சார்ந்து அந்த தொடர்புகள் சார்ந்து திசை நடக்கும்போது செலவுகளை உண்டு பண்ணி, இப்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, பிரயோஜனம் இல்லை, நான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் சனின்னு இல்லை, எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் பிரச்சனை தான். நாம சனி மட்டும் எடுத்துட்டு பயப்படுத்தக்கூடாது. உண்மையிலேயே மகரத்துக்கு சனி வந்து அவர் தைரியத்தை கொடுப்பார், நல்ல பொட்டன்ஷியலான தைரியத்தை கொடுப்பாரு, தன்னம்பிக்கை கொடுப்பாரு, சுதந்திரமாவே சிந்திச்சு தன் கையாலேயே தானே கால் ஊனி தானே டெவலப் ஆயிடும், அவர் உதவி இல்லாம. ஆமா ஆமா. ஆனா சமுதாயத்துல வந்து படிப்படியா முன்னேறுவார், அவ்வளவு ஸ்ட்ரகிள் அனுபவிப்பார். ஏன்னா சனி அந்த வசீகரத்தன்மை இல்லை. அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா
கஷ்டப்பட்டு ஆமா, அது வந்து இப்ப என்ன 3ஆம் இடத்துல இருக்கிற நட்சத்திரத்தை பாருங்க. மீனராசியில சனியினுடைய நட்சத்திரமே இருக்கு, உத்திரட்டாதி பிளஸ் குரு இருக்கு கொஞ்சம் 10%. அதுக்கப்புறம் புதன் இருக்கு. இருக்கு. அப்ப இந்த சனி புதன் இவங்கள்ல வந்து படிப்படியான முன்னேற்றம், சுய முயற்சியால் முன்னேற்றம், அதுதான் இவங்களுக்கு வந்து மகரத்துக்கு. இப்ப உத்திராடத்துல பிறந்தால் உத்திராடத்துல அமைஞ்சு இருக்கிறவங்களுக்கு சனி வந்து 2, 6, 10ல இருந்தா உறவுகள் கெட்டு போகும், மூளை உழைப்பு சார்ந்த விஷயங்கள் கம்மியாயிரும். இப்ப ஒருத்தர் வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்றாரு, ஒரு ஏஜென்சி நடத்துறாரு, ஒரு ஒரு ப்ரொஃபஸரா இருக்காரு, அல்லது கலை சார்ந்த படைப்புகள் சார்ந்த தொழிலை பண்றாரு, ஒரு ரிஜிஸ்டர் பண்றாரு இல்லையா, அது கூட 3ஆம் இடம் தான். அதே மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் பண்றாங்க இல்லையா, பில்டிங் கான்ட்ராக்ட், அது கூட 7ஆம் இடம் தான். ஒரு கம்யூனிட்டி சார்ந்து A to Z ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்றாங்கல்ல, அது கூட 11ஆம் இடம் தான். இப்ப இந்த விஷயத்துக்கு தான் பாதிக்கும். 2, 6, 10ல இருந்தா சனி நாம என்ன நினைப்போம், தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்தாருன்னு நினைப்போம். இப்ப 10ல இருந்தா உச்சம் பெற்றுட்டாருன்னு நினைப்போம். ஆனா உண்மையிலேயே இந்த மாதிரி தொழிலுக்கு பாதிப்பு. இப்ப நீங்க வேலையில் இருக்காங்கன்னா வேணா அது வந்து அந்த தொடர்புகள் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். சூப்பர் சூப்பர். அதே மாதிரி அடுத்து அவிட்ட நட்சத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 பாதம் இருக்கு. 2 பாதம் இருக்கு. அப்ப வந்து என்ன ஆகும், உங்களுக்கு ஃபுல்லாவே புதனுக்கு போயிடும். எப்படி 3ஆம் இடமே சனி வந்து 2க்குள்ள வந்துருவாரு. ரேவதிக்கு வந்து 3ஆம் இடம் போயிரும். அப்ப சனியினுடைய ஆற்றல் வந்து 2, 6, 10க்குள்ள வந்துடும். இப்பதான் என்ன ஆகும்னா தொழிலாதிக்கம் வந்துருது இவருக்கு. அப்ப பாருங்க, மகரத்துல ஆரம்பத்துல பிறக்கவங்களுக்கு தான் சனி வந்து தொழில் சார்ந்து ஆதிக்கம் கிடையாது. ஆனா எண்டுல பிறக்கிறவங்களுக்கு அது தொழில் சார்ந்த ஆதிக்கத்தை வளர்க்கிறாரு. 2, 10 ஆமா ஆமா. அப்ப அந்த 2ஆம் இடம் என்பது பணவரவு, 6ஆம் இடம் என்பது உத்தியோகம், 10ஆம் இடம் என்பது சொந்த தொழில். இதுல எல்லாமே அருமையா டெவலப் பண்ணிடுவாங்க. அப்ப என்னன்னா, இப்ப இந்த புதன் அப்படின்னு வரும் பொழுது, 3ஆம் இடம்னு வரும் பொழுது அவங்களுக்கு கம்யூனிகேஷன் சார்ந்த ஸ்கில்லு புதனை சார்ந்துதான் வேலை செய்யும். அப்ப போய் நம்ம 3ன்னு எடுக்கக்கூடாது, கல்யாணத்துக்கு 7ன்னு எடுக்கக்கூடாது. இந்த புள்ளியில பிறந்தவங்களுக்கெல்லாம் அது புதனை மாறிடுவார். திருமணம் சார்ந்த விஷயத்துக்கும், கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்துக்கும், நண்பர்கள் சார்ந்த விஷயத்துக்கும் எல்லாத்துக்குமே அது புதன் ஆதிக்கம் வந்துடும். இங்க வந்து பணம், தொழில், உழைப்பு இதுக்கு சனி பொறுப்படுத்துக்குவார். இந்த மாதிரி இருக்கும்போது அவர் 2ல இருந்தாலும் தப்பு இல்லை. அப்ப எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டாலும் டிகிரியில பாவம் பார்க்காம நம்ம பலன் சொன்னோம் அப்படின்னா அது பொருந்தி வராது. ஜென்ரலா நம்ம வந்து ஒரு எபிசோடு மாதிரி பண்ணும்போது ஒரு காமன் வியூஸ் சொல்லும்போது மக்களுக்கு வந்து என்ன ஆகும், ஓ எனக்கு 2ல இருக்கா, எனக்கு 3ல இருக்கா, இப்படிதான் சிந்தனை போகும். ஆனா இங்க உள்ள வந்து பாவ தொடர்புங்கிறது இன்னும் வந்து டெப்தா போகும்போது பாவமே மாறிடுது. அப்ப நாம நினைக்கிறது ஒண்ணு, அங்க நடக்கிறது ஒண்ணு. காரணம் என்னன்னா, ஒரு ராசியினுடைய ஆரம்ப புள்ளியில பிறந்தோம் அப்படின்னா அது 1, 5, 9, 1, 3, 7, 11 ஒற்றைப்படை பாவங்கள் அப்படியே இருக்கும். சென்ட்ரல்ல பிறந்தாலும் கொஞ்சம் 50% செட் ஆகும். ஆனா கடைசியில பிறக்கும்போது, அவிட்டத்துல பிறக்கும்போது அது வந்து 2, 6, 10 மாறிடும். இந்த ஆட்டமே மாறுது. ஒண்ணுமில்ல, இப்ப மகரத்துல அவிட்டத்துல ஒருத்தர் பிறந்தாருன்னா அவருக்கு வந்து சூரியன் சந்திரனான அந்த உத்திராடம் திருவோணமே 12ஆ போயிடும். அது லக்னம்னு எடுக்கக்கூடாது. அப்ப எந்த அளவுக்கு உள்ள டெப்தா பார்த்தாதான் அது புரியும். இப்ப நீங்க மகரத்துக்கு சந்திர திசை நடக்குது அப்படின்னு நம்ம எடுப்போம். அந்த சந்திரனுடைய ஆற்றல் எங்க இருக்குன்னா அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு 4, 8, 12க்குள்ள இருக்கு. ரோகிணி வந்து 4ஆம் இடமா மாறிடும். அதே மாதிரி அஸ்தம் 8ஆம் இடமா மாறிடும். அதே போல இங்க திருவோணமே 12ஆம் இடமா மாறிடும். நம்ம லக்னத்துலதான் அந்த நட்சத்திரம் இருக்கு. ஆனா புள்ளி நம்மளுக்கு வந்து கடைசி புள்ளி. அதனால 4, 8, 12க்குள்ள சந்திரன் வந்துருவாரு. அப்ப சந்திரனே அவஸ்தை கொடுக்குற கிரகமா மாறிடுது. அப்ப நம்ம இன்னும் வரக்கூடிய பதிவுகள், வரக்கூடிய ஒரு எபிசோடுகள்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டெப்தா வந்து டிகிரி வைஸ் பிரிச்சு பார்க்கணும். பிரிச்சு பார்க்க தான். ஆமா, ஏன்னா இப்ப நமக்கு இப்ப 7ஆம் இடம் அப்படின்னா, இப்ப நம்ம ஜென்ரலா மகரத்துக்கு 7ஆம் இடம் கல்யாணம் அப்படின்னா நம்ம 7ஆம் அதிபதியை நினைச்சிட்டு இருக்கிறோம், சந்திரன் அப்படின்ட்டு. அதே போல உள்ளுக்குள்ள நட்சத்திரம் பாத்தீங்கன்னா 3 நட்சத்திரம் வருது. அது காமன் திங். இப்ப இதே டெப்தா போகும்போது அது எப்படி வரும்,
எந்த புள்ளியில லக்னம் இருக்கோ அந்த புள்ளிக்கு 7ஆம் வீடு எங்க அமையுதோ அதை வச்சு மாறும். இப்ப ஆரம்ப புள்ளியாக இருந்தால் உத்திராடம் 2ஆம் பாதத்துல ஆரம்ப புள்ளி மகரம், அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து குரு போல மனைவியோ கணவனோ அமைவாங்க. காரணம் புனர்பூசம் அங்க 7ஆம் வீட்டுல. அதே திருவோணத்துல லக்ன புள்ளி அமைகிறவங்களுக்கு அங்கதான் சனி வருவார், பூசமா வருவார் 7ஆம் வீடு. அப்ப இங்க 3 பாதம் போயிடுச்சுன்னு வைங்க. திருவோணத்துல திருவோணம் 4ஆம் பாதம், திருவோணம் 3ஆம் பாதம், அவிட்டம் 1, 2 பாதம், இந்த 4 பாதத்துக்கு புதன் வந்துருவார். 7ஆம் வீடு கடகத்துல இருக்கிற ஆயில்யம் தான் திருமணத்தை அமைச்சு கொடுக்கும். அப்ப போய் சனின்னு எடுக்கக்கூடாது. அப்ப சனின்னு எடுத்தா அது 6ஆ போயிடும். அப்ப ஒரு புள்ளி மைய புள்ளி வச்சுட்டு நம்ம பார்க்கும்போது இனி வர்ற எபிசோட்ல ஒரு புள்ளிக்கே நம்ம ஒரு எபிசோட் பேசினா தான் அந்த இது 12 பாவத்தை கவர் பண்ண முடியும். அக்யூரன்சி ரொம்ப இனி பக்கத்துல போக முடியும். சூப்பர் சூப்பர், ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, அற்புதமா சொன்னீங்க. அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கலாம் ஐயா. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் மணிநன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.